மாலை பொழுதில் நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் இந்த புத்தாண்டு தேநீர் விருந்து விழாவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கடந்த காலத்தில் ஒரு வருட காலத்தில் என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. அதன் அறிவுறுத்தல் பேரில் இந்த விழாவை நம்ம இன்னைக்கு இமீடியட் தொடர்ந்து உள்ளது. அதற்காக முதலாவதாக நம்மளுடைய டீன் அகாடமி சார் அவரை வரவேற்று விழாவிற்கான வெல்கம் அட்ரஸ் அவர் வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Good evening, respected principal, respected deans, heads and faculty members. On behalf of this function, I welcome you all. Really, it is a wonderful function because we are all assembled today here. Because meeting, seeing all faculty members in a one single place is difficult because all are going in and around for our regular work. But today we can able to meet each of you and we can share some good things. So really it is a wonderful function. So once again I welcome all of you for this wonderful function. Thank you very much. I request our beloved principal sir to deliver the presidential address and review of the academic and institutional activities for the previous year. Sir, please sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேட்குதா? லாஸ்ட்ல இது ஒரு மாதிரியா இருக்கு. மைக் பேசும்போதே இங்கதான் கேட்குதா எங்க கேட்குதுன்னு புரியல. சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. அவர் கோபிநாத் சொன்ன மாதிரி கடந்த கால இந்த ஒரு வருட வரலாறு பேசணுன்றதுக்கெல்லாம் வரல. நான் ஆக்சுவலாக அது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, நம்மளும் பார்த்துட்டோம். நிறைய பேசி எல்லாம் போர் அடிக்க விரும்பல. நான் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் எதிரில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே எதையாவது தெரிஞ்ச விஷயம் ஒன்று ரெண்டு பேசினா கேட்டு அங்கே உட்காந்து நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் பேசுறத நிறைய நீங்கெல்லாம் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு புதுசாக ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. கரெக்ட் தானே? அதனால வரப்போகிற 2026 எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹீரா ஒரு பிரம்மாண்டமா நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா செக் 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 ஹாப்பியா, அதாவது ஒரு 50% ஆகுது. எப்படிங்க? ஒரு 50% ஆகுது ஹாப்பியா, நல்லபடியா. நமக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். நம்ம இது செஞ்சா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2025ல ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்சோம், பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு 40%, 50%, 60% நம்ம முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி நாட் ஒன்லி காலேஜ் உங்க பர்சனலா உங்க டெவலப்மெண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். கமிட்மெண்ட்ஸ், கோல்ஸ், எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நிறைவேற்றத்துக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில பயணம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில பார்க்கும்போது 2025 உண்மையிலேயே ஒரு நல்ல வருடமாக தான் அமைஞ்சது அப்படின்றதுக்கும் ஒரு கை தட்டிடலாம். அப்படிதானே? நடந்தே இல்லையோ கை தட்டிடலாம். ஏன்னா போயிடுச்சு. இன்னும் வான்னு கூப்பிட போறது இல்லை. அது நம்ம கரெக்ட் தானே? அதனால அது போயிடுச்சு. நாளைக்கு கூட போக போகுது. அதுக்கு அடுத்து
2026 பிரைட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், டாப் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்க போது அதை வான்னு கூப்பிடுவோம். அதுக்கு நல்ல கை தட்டுங்க. 2026 நம்ம அழைக்கிறோம், 2026 அழைக்கிறோம். ஓகே, so that challenges நிறைய இருக்கு வாழ்க்கையில. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், சாதிக்கணும் அப்படின்றது நம்ம மனதுல. இது வந்து எல்கேஜி யூகேஜி சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. தயவு செய்து நம்ம எல்லாம் ஒரு எஜுகேஷனல் ஒரு ஹப், ஒரு செக்டர், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இதுல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை பத்தி நமக்கு பிளான் பண்ண நல்லாவே தெரியும். நமது வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது, எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றதும், எவ்வளவு சிறப்பா இருக்கணும்ன்றதும், கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் லைஃப்ல அப்படின்ற விஷயமும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கஷ்டம் வரும்போது தோன்றிடக்கூடாது, அதை திருப்பியும் அதிகப்படுத்தக்கூடாது. அதிகப்படுத்தாம ஒரு மாடரேட்டா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் நிறைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருப்பாங்க. இதுவும் கடந்து போகும், எப்படிங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். ஆகாயத்துல இந்த மேகங்கள் எப்படி வந்து அப்படியே வந்து அப்படி மறைஞ்சிடும். நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம், இந்த இடத்துல இன்னும் போயின்னு இருக்குன்னா தெரியாது. அப்புறம் வந்து அப்படின்னு ஊட்டி கொடைக்கானல் போனா கண்டிப்பா இந்த மேகங்கள், மேக கூட்டங்கள் ஆங்காங்கே அருமையா பார்க்கலாம். வந்து ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் இயற்கையான ஒரு சில சமாச்சாரங்கள். அது செயற்கையெல்லாம் பண்ண முடியாது, பண்ணாலும் நல்லா இருக்காது. அப்படி அந்த கஷ்டங்களை வந்து அப்படி தள்ளிட்டு போயிடணும். நம்ம அந்த கஷ்டங்களை அப்படி தள்ளிட்டு போயிடணும். பெரும்பாலும் அந்த கஷ்டத்தை அதிகமா நினைக்காம நார்மலா ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது மனசுல வச்சுக்கிட்டு நம்மளை நாம் புஷ் பண்ணிட்டு வந்தாலே அது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த லெவலுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வச்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்கு நம்ம உருமாறணும். அந்த மாற்றத்துக்கு நம்மளை நாம் உருமாறணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்மளால நிறைய படிக்கணும். எல்லாம் வாத்தியார் மாதிரி எல்லாமே வந்து டீச்சர்ஸ், அழகான என்ன சொல்றது வந்து நிறைய படிப்புகளை படிச்சு நல்ல ஒரு aspire to inspire. The true leadership begins with aspiration and finds meaning in inspiring others. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேற யாரும் இல்லை, நம்மளுடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள். சான்ஸே இல்லை. இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரசிக்காத யாருமே இருக்க முடியாது. அவருடைய ஸ்பீச்சும் சரி, அவருடைய எண்ணங்களும் சரி, அவருடைய சிந்தனைகளும் சரி, இந்த கல்லூரியினுடைய எவ்வளோ விஷயங்கள் நான் அவரோட கடந்து வந்த பாதைகளில் அது என்ன சிக்னல்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் அவர் கொடுக்குற அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதுக்காக on behalf of everybody, please rise and we need to contribute இல்லை அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் I request every one of you please stand up and we have to give the standing ovation to him. Thank you so much, sir. Your leadership is amazing. Thank you so much, sir. ரைட். ஸோ மெயின் செக்மெண்ட்டுக்குள்ள நம்ம போவோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து சார் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா? சார் வந்து என்ன சொல்றாரு, ஒரு இன்டர்வியூ விட்டாரு. உங்களில் இருந்து யார் வந்து இந்த பாதை 2025 பாதை எப்படி இருந்தது, 2026 எப்படி இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நீங்க அந்த மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்ததா? அந்த மாதிரி சொல்வதற்கு முதல்ல நம்முடைய டீன்ஸ் எல்லாம் முதல்ல கூட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டீன்ஸ் வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டீன் ஆர்எஸ் ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள். So good evening all of you. So really 2025 வந்து நினச்சி பார்த்தது மாதிரி எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடம் நல்லா இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக தான் அமையும். ஆனால் மெயினாக நிறைய இடங்கள்ல நமக்கு டென்ஷன் ப்ரெஷர் உண்டாகிறது வீட்டில் இல்லை, வெளியில் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே.
ஸோ அது ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம சந்தோஷமாக இருக்கோம், டெய்லி நம்ம காலங்கள் கடந்து போகுது அப்படின்னா வேலை பார்க்குற இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ரியலி வி தேங்க் காட் ஃபார் கிவிங் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அட் வேல்டெக் ஹைடெக் அண்டர் எஸ்டீம்டு பிரின்சிபல் டாக்டர் கமல் லவன் சார். ரியலி தேங்க்யூ வெரி மச் சார். அது மாதிரி கடவுள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கிறது இல்லை. நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். எல்லா விஷயமுமே நமக்கு ஏதாவது ஒரு லெசனை வந்து நமக்கு டீச் பண்ணும். ஸோ கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து we have to make a பிளான் பண்ணி நம்ம we want to make some calculation in the mind. அதுபடி நடந்தோம்னா கண்டிப்பாக we can achieve minimum 80-70% of the target. கண்டிப்பாக நம்மளால் பண்ணி காமிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. அகடமிக் ஆடிட்டாக இருக்கட்டும், மினி ப்ராஜெக்ட்டு, சிம்சி, வாட் எவர் இட் இஸ். நம்ம சாரோட எஃபர்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக we are working under the team and we are giving more or less best output out of which we are gaining and we are improving our knowledge in the terms. ஸோ நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கேம்பஸில். ஈவன் இஃப் யூ ஆர் டாக்கிங் வித் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவுட் சைட் த கேம்பஸ், பேரண்ட்ஸாக இருக்கிறது அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஹைடெக் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த பேர் எல்லாமே நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி தான். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட பாடம் 2025 நல்ல விஷயத்துல இருந்து கற்றுக்கிட்டாலும் சரி, கெட்ட விஷயத்துல இருந்து கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் கெட்ட விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில போதனைகள் வந்திருக்கும். நல்ல விஷயங்களை எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ அந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி பிளானோட ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும். ஸோ எல்லாரும் டெய்லி காலையில் எழுந்தாலே நமக்கு இப்போ பெரிய கிஃப்டாக இருக்குது. இப்போ டுடேஸ் சினாரியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிசீசஸ் இருக்குது. டெய்லி நம்ம லைஃப்பை ஓட்டுறது வந்து ஒன் பை டே, டே பை டே we are counting all the days. அப்படி தான் வெளியில் சொசைட்டியில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி வந்து டெய்லி நம்ம தூங்கி உலகத்தை பார்த்தாலே பெரிய விஷயம், அதுவே பெரிய கிஃப்ட்டு. அது மற்றதெல்லாம் சைடு கிரெடிட் தான். இப்போ டெய்லி நம்ம வாழ்றதே பெரிய கிஃப்ட் மாதிரி. ஸோ நம்ம வந்து மைண்டில் எல்லா டார்கெட்டையும் வச்சுட்டு சமுதாயத்துக்கு நம்ம என்ன நல்லா பண்ணணும், கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லா பண்ணணும், வீட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி do all things good to all human beings as well as whatever it is. என்னெல்லாம் லிவிங் பீயிங்ஸ் இருக்கோ அதுக்கு பண்ணி நம்ம வந்து அந்த எவாலுவேஷன் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக கடவுள் வந்து அது புரியுவார். எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது பிளேஸ்மெண்ட்டில். கண்டிப்பாக என் டீம் வந்து 2025 10 பேர் இருக்காங்க டீமில், பிளேஸ்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனர்ஸ். இதை வந்து அடுத்த வருஷம் சாரோட விளைவில் கண்டிப்பாக அது ஒரு 20 ஆகணும் அப்படின்னு என்னோட டார்கெட்டு. அதுக்கும் எல்லாம் நல்ல இறைவன் வந்து அருள் புரியணும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் பார்த்தாலும் 25ல் 24 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. மெயின்லி we are having lot of doctorates in civil or mechanical or throughout all departments. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் நிறைய ஆக்டிவிட்டி புதுசாக பண்ணணும். நாட் ஓன்லி ஆஸ் பர் டைரக்ஷன் இல்லாமலே நிறைய விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி ஈவன் ஆல் அக்ரிடேஷன் வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் சக்சீட் பண்ணி பெரிய லெவலில் வந்து யூனிக்காக we can prove all the things in the college campus. கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் சார் எல்லாருமே. ஸோ அதுக்கு தான் நம்ம வேலை பண்ணுறது. நம்ம யூனிக்காக தெரியணும் கேம்பஸ், நம்ம கேம்பஸில் என்ன இருக்குங்கிறத. அதுக்கும் கண்டிப்பாக நம்ம பாடுபடுவோம் சார். 2026 வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் வந்துடும் சார். ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம கூப்பிட இருப்பது வந்து எஸ் சார், நம்ம கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்க்கு புதிதாக ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவர்களை அழைத்து ஓரிரு வார்த்தைக்கு சார். அவர்களே, அறிவார்ந்த பேராசிரியர் பெருமக்களை, உங்களுடைய அவரையும் இந்த இனிய வேலையிலே வணங்கி வருகிறேன். நான் ஒரு 4-5 நாளாக தான் வேல்டெக் ஹைடெக் காலேஜ் எனக்கு பழக்கம். முதல்வரை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வழக்கமாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் வெளியிலேருந்து ரூபாயெலாம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு பெர்மனெண்ட்டாகவே முதல்வரையே ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரொசீஜர், ஒரு சம்திங் லைக் இண்டக்ஷன் ஷீட், எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரொசீஜர். அது என்ன 2 நாளில் கிட்டத்தட்ட மனோஜ் சாருக்கு ரொம்ப ஆச்சரியம். 2 நாளில் எல்லாரையுமே ஒரு கவர் பண்ணுற மாதிரி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, நான் கிண்டல் பண்ணுறத நினைக்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறேன்.
இது மேபி இது என்னோட லாஸ்ட் சர்வீஸ், மேபி இல்லை ஃபர்ஸ்ட் வீக். இதுவரை இந்த காலேஜ் மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸஸ் எந்த காலேஜையும் பார்த்தது யாருக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. ஐ மீன் நான் பார்க்குறேன் இல்லைங்க, வேலைன்னா டென்ஷன் எடுத்தாலும் செய்யணும், அதை சொல்லலை. நான் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் ஒருத்தர் யாரும் மூஞ்சி காமிச்சிக்கிறது இல்லை. ஆனால் அகாடமிக் ஆடிட் அப்படின்ட்டு சுரேஷ் சார் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஆனால் அந்த ஆடிட்டில் இருக்க விஷயங்களை டீல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாரும் டீல் பண்ணுறாங்க. எனக்கு இது ரொம்ப எல்லாருமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸஸ் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் மனோஜ் சார் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் என்ஜாய் பண்ணேன். குறிப்பாக இந்த மேடம்ஸ் எங்கே பார்த்தாலும் இந்த மேடம்லாம் இருப்பாங்க சார். இங்கே பார்த்தா எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ கூட நான் ஏதோ டென்ஷன் சொன்னோன்னா அதை கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த காலத்தில் சுரேஷ் சார் சொன்னார் காலைல எந்திரிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னாரு. சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஐ விஷ் அண்ட் ஐ ஆல்சோ ப்ரே தி அல்மைட்டி தட் லாஃபர் அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஒரு ஜோவியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் ஷுட் லாஸ்ட் ஃபார் எவர். சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் வெரி குட். இது வந்து எனக்கு மகாகவி பாப்பா நெருடாவுடைய ஒரு கோட்டு ஞாபகப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல இசையை ரசிக்காத போதும், ஒரு ஊருக்கு பயணம் செய்யாத போதும், உன்னை நீயே தட்டி கொடுக்காத போதும் அந்த நாளை நீ வாழ தவறுகிறாய் அப்படிங்கிறது. அதனால ஒரு பாப்புலர் நெருடாவோட அருமையான வாக்கியத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு ஒரு அட்வைஸாக நம்ம முதல்வர் அவர்கள் அழகாக சொல்லிட்டாரு. அப்புறம் நமக்கு நாமே ஒரு செல்ஃப் ரெக்கக்னேஷன் பற்றி ஒரு டிஸ்கஷன், எல்லாரும் ஒரு இனிய முகபாவனை, அருமையான ஒரு அட்மாஸ்பியர். இது வந்து தொடர்ந்து இந்த 2026 ஒரு சிறப்பான ஒரு இடமாக நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்லையர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கிறத தமிழ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு தமிழ் எழுத்தாளர். நான் வந்து முதல்வராக பணியாற்றின கல்லூரியில் கூட என்னால் தமிழை இப்படி கொண்டு முடியல. இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு தமிழ் பண்பாடு, ஒரு எல்லாரும் தமிழில் பேசுகிறாங்க, நல்ல தமிழ். இன்னொன்று இன்ஜினியரிங் காலேஜில் முதல்ல மௌனிகா பாட்டு இங்கே தான் கேட்டேன். சார் தேங்க்யூ சார். வாழ்க்கையோட அல்டிமேட் எய்ம் என்ன? டு பி ஹாப்பி, அவ்வளோதானே. வாட் எவர் நேம். தேங்க்யூ அகேன். ஆல் தி பெஸ்ட். டாக்டர் சுப்பிரமணிய பாரதி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நம்ம எல்லாரையும் சிரித்து மகிழ வைத்தார். அவர் சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ திங்க் நகைச்சுவையாளர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஓ யாரும் சிஓ கூப்பிடலாம் அப்படின்னாங்க. யாருப்பா சிஓ கூப்பிடுவோமா? ரைட். நான் admit our Deputy Controller of Examination, Dr. R. Sudhir Kumar sir, please. Good evening to all. I make this opportunity to thank all you for the support what you have offered for us for this academic year. In the academic year, எங்கள் டீம் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. உண்மையிலேயே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதே அளவுக்கு the support what all the department from faculty, from NTS or housekeeping எல்லா லெவல்லையுமே எங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் வந்துச்சு. அதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான் காரணமாக இருப்பாங்க. எங்களுக்கு எப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பெல்லாம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறோமோ இமீடியட்டாக எங்களுக்கான ஃபெசிலிட்டேஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாண்ட் டு மேக் யூஸ் ஃபார் தேங்கிங் all the faculties for lending your support to us, and at the same time என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணோம். என் டீம் மெம்பர்ஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஆக்சுவலி என் கீழே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு தான்.
அது ஆக்சுவலி ட்ரிபிள் இ ஹெச்ஓடி பற்றி சொல்லியிருப்பீங்க, நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில், கட்டா சார்கிட்ட ஒர்க் பண்ணிடலாம், செந்தில் கிட்ட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அது ட்ரிபிள் இ ஃபேக்கல்ட்டிக்கு தெரியும், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பேன். பட் என்னோட டீம் ரியலி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. யாருக்கும் லீவ் ஆஃபர் பண்ணல என்டிஎஸ் என் ஃபேக்கல்ட்டிஸ்க்கெல்லாம். பட் வித் தேர் சப்போர்ட் ஒன்லி இந்த டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. தேங்க்யூ. அண்ட் ஃபார் தேங்க்யூ. எக்ஸாமினேஷன் எப்போ தப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ரைட், கொஞ்சம் தப்பாக பேசிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய டீன் மென்டரிங் டாக்டர் எம் சுரேஷன் தம்பி, as well is the head of the Department of Electronics and Communication Engineering. Please deliver the blessing address for the new year. Good evening. Good evening all of you. Respected principal sir, respected deans and heads. First of all, I would like to convey my sincere greetings towards Happy New Year 2026. So on this precious occasion, I would like to insist a few points what we heard during 2025 and hopefully what we are going to achieve in 2026. So during 2025, we might have faced lot of difficulties, different situations in different aspects. Being the dean mentoring, today I was giving lecture to all students addressing about how to go about the forthcoming year without any deviations from their academic path, without facing difficulties, because it is the wonderful system under the guidance of our respected principal. We have got a wonderful system called mentoring system, student support system, SSS or 3S. All institutions are having mentoring system or 3S system or student support system. But in our Welltech High Tech, we have some specialization towards this mentoring, especially one-on-one discussion, monthly once or twice in month, sending EPRs, guiding students in a right path, right way, make them to get very clear marks. Above all, I used to address students in specific manner that we have to be very careful, we have to be very specific in discipline aspects. I used to address them. Above studies, discipline is very important and most important that we want to follow as per the direction of our respected principal sir. Sir is also telling the same. Discipline plays a vital role above all kind of academic activities or anything, whatever you may think. These are all important things, but I am, as far as my suggestions, discipline plays a vital role above all. ஸோ அழகான ஒரு திருக்குறள் இருக்குது, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறள் வந்துட்டு இன்னைக்கு காலையில் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டெலிவர் பண்ணேன். அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது, ப்ளஸ் இந்த ஒழுக்கமாக இருக்கிறதுக்கான சில நெறிமுறைகள் இருக்குது,
சில வழிமுறைகள் இருக்குது, படிப்பையும் தாண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அவர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் ஃபார் பீயிங் allotting me as a dean mentoring. It is a wonderful job that I love the most. Because why? Because while preparing the Part A EPR, it's in every part of the EPR. Part A, I prepared in very beautiful manner by the direction of our principal, because it's Next, I call upon Dean, Placement, Project and Training, Dr. J.B. Veeramalli ma'am, also head for the Department of Chemical Engineering. Please, Dr. Secretary. Sir, first of all, I need to thank our respected principal, sir, because he is a timeless visionary leader for all of us. He is a great hard worker. I am taking as a role model in his life. Sir is one of the best role model for my life. And coming to the sir, civil professor நமக்கு ஒரு கோட் கொடுத்தாரு. ஃபேக்கல்ட்டி எல்லாமே ஹாப்பியாக இருக்க ஒரு ரீசன் என்ன, உழைப்பில் உயர்வு, செயலில் மகிழ்ச்சி. வேல்டெக் ஹைடெக்கில் நம்ம அப்படி தான் இருக்கோம், கரெக்டாக? எஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோட் ஃபார் அஸ். தேங்க்யூ சார். And sir, 2025 is a great target for me. Being at 2024, I am being acting as a dean mentoring. Suddenly, I have been committed towards the Dean project and placement training. So, all of a sudden, sir has given us target. So, I set a plan with curiosity meets commitment is my main target, sir. With this target, I start working with my teammates, Dr. Chambian, sir. He is a great support along with this team. And I want to thank all the heads and mini project coordinator behind the screen. Sir has given an immediate appointment by conducting Innovation Excellence Award 2025. It is one of the greatest milestone of Valtech HiTech by addressing 415 student projects out of 812 projects. This is one of the greatest achievement and milestone. Even every student having the smiling face after receiving that award and shield. This even many students have given a positive feedback. In this attempt, we are setting a target for 2026, sir. Out of all 415 projects, sure we make it as the publications, either in the patent or you can go with a startup and entrepreneur part of it. And we are moving with the next agenda. We are starting with the target with the curiosity with the commitment, sir. For 2026, our team, we make it as a innovate with purpose, sir. As being a project dean, I am making as a target for 2026 is innovate with purpose. Is a wonderful quote for the 2026. I wish you all the happy advance 2026. Thank you. Happy New Year. அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வித்வுட் ஃபர்தர் டிலே, ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் செம்பியன் சார், ப்ளீஸ் ஹெட் செகண்டரி டு ஒன்றால் பிரசன்ட் இயர். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் நம்ம பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை வாக்கிங் போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. மென்டல் ஹெல்த், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடமாக நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்த்தியான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் மோர் திங் வந்து செல்ஃப் க்ரோத். இந்த செல்ஃப் க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மெயினாக. ஏன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டா நம்மளுடைய வந்து ஃபினான்ஷியலும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நம்மளை டிபெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் வந்து நிறைய நாலேஜை வந்து நம்ம கொடுக்க முடியும். இது வந்து நம்ம ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மோரார்லெஸ் வந்து நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. தேர்டு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லுவோம்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் லவ் அவர் வாட் இஸ் என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நாலேஜ் எல்லாமே இருந்தாலுமே வந்து இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸு, நம்ம வந்து ஃபேமிலி, சில்ட்ரன்ஸு எல்லாரையும் வந்து நம்ம ஒரு அஃபெக்ஷனாக பார்க்குறோம். பார்க்கறதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணுறோம். அவங்க கேட்குறாங்க கேட்கல அப்படின்லாம் கிடையாது, கேட்காட்டினாலும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மற்றவங்களை பண்ணணும்னு சொல்லலை, நான் ஜஸ்ட் இந்த இயர் வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் டன் சோ மெனி திங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் மனசில் பட்டது இப்போ இந்த நியூ இயர் வந்து 2026 வந்து ஒன் மோர் திங், யாரையும் வந்து நம்ம காயப்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம். இப்போ சில விஷயங்கள் தெரியும் தெரியாது, கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நம்மளையும் வந்து அந்த ஃபீல்டில் இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நல்லா லவ் பண்ணலாம், நல்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நியூ இயரில் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறி மாறி தான் வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து we have faced lot of problems in our life, daily life. அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது ஓவர் கம் பண்ணிட்டு வந்து we have to do some good things to our working environment as well as life dependence. அதெல்லாம் நம்ம பண்ண முடியும், பண்ணலாம். ஒன் மோர் திங், இது இங்கே வந்து நம்ம ஒரு இந்த இடத்துல நின்று நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வேணும்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. இப்போ லேடிஸ் கூட வந்து ஒரு இடத்துல வந்து நின்று வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்து பேசணும்னா வந்து அதுக்கும் வந்து ஒரு சுதந்திரம் வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்க எதிர்க்க வந்து நம்மளுடைய தாட்ஸு, மோட்டிவேஷன்ஸு எல்லாமே வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து இந்த காலேஜில் வந்து நல்லா சுதந்திரமாக இருக்கிறோம், ஃப்ரீடமாக இருக்கிறோம். அதுக்கு வந்து மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய மோட்டிவேஷனல் நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் முதல்ல வந்து டிபார்ட்மெண்ட்டில் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நேராக பிரின்சிபல் சார்கிட்டலாம் வரமாட்டேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய ஹெட்டு கிட்ட தான் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் மோஸ்ட் ப்ராப்ளி. ஏன்னா தெரியாது நிறைய விஷயங்கள் உள்ளே வந்த அப்புறம் வந்து எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஷி ஹாஸ் கிவன் லாட் ஆஃப் கைடன்ஸ் டு மீ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வர சொல்ல வந்து கொஞ்சம் அட்மின் லெவலில் வர சொல்ல வந்து டீன் சார்கிட்டலாம் வந்து அப்போ தான் வந்து முதல்ல வந்து கேட்க ஆரம்பிப்பேன், இது நம்ம கரெக்டாக பண்ணுறது சரியா தவறா எல்லாம் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து அதில் அப்ரோச் டு த நெக்ஸ்ட் லெவல் அட்மின் சார் லெவலில் வந்து அகடமிக் சார் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் த அட்மின் சார். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டெப் அப் இன்டு அவர் பிரின்சிபல் சார். டைரக்டாக வந்து பேசுகிற அளவுக்கு வந்து ஐ ஹவ் கெயின்ட் லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் Dean and Dean sir and head of the department. Then I will talk to our respected principal sir regarding what I have to do for that in our department. He has given lot of guidance for me for doing. மூணு விஷயம் இல்லை. ஒரு விஷயம் வந்து இந்த எக்ஸசைஸ். மனசு வந்து எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம், ஆனால் உடம்பு வந்து டக்குன்னு நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறத தோணும். அந்த மாதிரி நினைச்சு தள்ளிட்டு போகாதீங்க. ஏன்னா அது சொன்ன உண்மையான கருத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours வாக்கிங் போக சொல்றாங்க. அப்படி போகணும்னாலும் பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷமாவது அந்த மாலை வெயில்ல இல்லை காலை வெயில்ல அப்படி ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஹெல்ப் அதர்ஸ். இந்த ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜன் சார்கிட்ட இருந்து அடிக்கடி வரும் நம்மகிட்ட. டோன்ட் ஹர்ட், ஹெல்ப் அதர்ஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லான மெசேஜ். நான் ரொம்ப யோசிச்சுனே இருப்பேன் அது அனுப்பும் போதெல்லாம். அது பின்னாடி இருக்க அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். நம்ம என்னடா இது, நம்ம நிறைய வந்து எவ்வளோ பேர் சத்தம் போட்டிருக்கோம் வேலை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அது எல்லாமே அந்த நாட்டுக்கு தான் தவிர வேற எதுக்கும் இல்லை. பட் இன் ஜென்ரலாக வந்து நம்ம ஹெல்ப் நிறைய பண்ணணும். டோன்ட் ஹர்ட் அப்படிங்கிறத வந்து லைஃப்ல பிரின்சிபல் ஆகிட்டு அப்படின்னா சேர்மன்ஸோட அந்த மெசேஜுக்கு ஊருக்கு தாப்பில் இருக்கும். ரைட். மூணாவது விஷயம் என்னன்னா டெய்லி காலைல அலாரம் அடிக்கும் போது இந்த எக்ஸசைஸுக்கு
நமக்கு ரிமைட்டர் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு அலாரம். அந்த அலாரம் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டாக அப்படி இந்த பக்கம் சூப் அப்படின்னு இருக்கும், டக்குன்னு தள்ளி விட்டு அத்தாளிக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. வித்தவுட் ஃபர்தர் டிலே நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அசோசியேட் டீம், அது இல்லாமல் வந்து டெப்டி டீம் ஃபார் R&D டாக்டர் பிரகாஷ் சார், ப்ளீஸ் அதர் செக்ரட்டரி. குட் ஈவினிங் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல்ஸ் அண்ட் டீன் சார். நான் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் சுற்றிட்டேன், எல்லா ஏரியாவும் சுற்றிட்டேன். நான் ஒரு மிஸ் பண்ணேன், தாய் வீட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு வேல்டெக் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதை மிஸ் பண்ணி 10 வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன். சாருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன், சார் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அவர் லீடர்ஷிப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் இப்போ எப்படி இருக்காரு பார்த்துருக்கீங்க, அவர் எப்படி இருந்தார் அதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம். அது மேடத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது 2025 எனக்கு, சார் வாங்க இன்டர்வியூ பெறாது. ரொம்ப ஹாப்பி. ஒரு ஃபாரின்ல இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த ஒரு அம்மாவை பார்த்து எவ்வளோ சந்தோஷமோ அது போல் இந்த வேல்டெக் உள்ள கால் வைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாயின் பண்ணியாச்சு. 2 விஷயம், நம்மளுக்குள்ள எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் மைண்டுக்கு உள்ளுக்குள்ளார எடுத்துகிட்டு போகாதீங்க, அப்படியே சிரித்து வெளியே விட்டுருங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ யார் எதுவும் பேசினாலும் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. இங்கேருந்து போகிறீங்க வீட்டுக்கு, அங்கே போயிட்டு பையனை திட்டுறீங்க. ஏன்னா இந்த ப்ரெஷரை உள்ளே எடுத்துட்டு, அதுதான் 2 விஷயம் நான் அப்சர்வ் பண்ணுறது. எந்த டென்ஷன் இருந்தாலும் இங்கே விட்டுருங்க. அது சார்கிட்ட இருந்தால் கற்றுக்கலாம், பிரின்சிபல் சார். ஒரு சுச்சுவேஷனை எப்படி வேண்டாம் ஹேண்டில் பண்ணணும். ஒரு சுச்சுவேஷனை, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி பேசணும் எல்லாமே நான் வந்து சாருக்கிட்ட சில விஷயங்களை நிறைய கற்றுட்டு அதுக்கேற்றப்பல நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சிரிச்ச முகமாக இப்போ சார் சொன்னார் யோகா பண்ணணும் அப்படி இல்லைங்க. ஒரு அலாரம் நம்மளுக்குள்ளே இருக்குது, 6 ஹவர் தான் தூங்கணும். 100 வாட்டி சொல்லுங்கள் மனசுக்குள்ளே. நைட்டில் படுக்கும்போது 100 வாட்டி நானும் 6 மணிக்கு எழுந்துக்கணும், 6 மணிக்கு எழுந்துக்கணும், ரெகுலராக 6 மணிக்கு எழுந்துக்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். நான் எம்எஸ்சியிலேருந்து 6 மணி நேரம் தான் தூங்குவேன். அது வந்து எனக்குள்ள ஹேபிட்டு. யோகா பண்ணுவோம், எக்ஸசைஸ் காலையில் 10 நிமிஷம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது என்ன மைண்டுக்குள்ளே சொல்லிக்கணும், நான் எழுந்துக்கணும் காலையில் 6 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்துக்கணும். அது வந்து ஒரு 100 வாட்டி இல்லை 50 வாட்டி நீங்களே தூங்கும்போது சொல்லிட்டு தூங்க. அலாரம் தேவையில்லை, செல்லு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்துருவீங்க. ஒரு நிமிஷம் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எழுந்துருவீங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணி சார் கொடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, சாருக்கிட்ட பர்ஃபெக்ஷன். எது செஞ்சாலும் சாருக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு அவருடைய உதவியாலையும் அவருடைய கருணையாலும் நாங்கள் இன்னி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஒரு 25% இல்லை சார், நீங்கள் தான் சார் ஆண்டவர் இப்போதைக்கு எங்களுக்கு அது சார் அவங்க மூலியமாக உங்களை பார்க்குறோம் சார். அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்கும், நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தமாக நம்ம மனசுக்குள்ளே, நம்ம என்விரான்மெண்ட் மனசுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிட்டு எந்த டென்ஷன் இல்லாமல், பிபி சுகர் எதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு 2026 என்னுடைய வாய்ப்புகளை தெரிஞ்சு தேங்க்யூ. லேர்ன் ஃப்ரம் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராவலை வந்து சொல்லிட்டாரு. தப்புன்னு உண்மையே அதுதான். ஏன்னா சாரோட அசோசியேஷன் வந்து இங்கிருந்து இல்லை, யூனிவர்சிட்டிலேருந்தே இருந்திருக்கு. லேர்ன் ஃப்ரம் லீடர்ஸ் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவர்கிட்ட மெசேஜ் வந்துருக்கோம். நம்ம இப்போ தான் நினைச்சோம் சார் மெசேஜ் எனக்கு அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கரெக்டாக எல்லாரையும் ரிமைண்டர் பண்ணுவார், யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஃபாலோ அப்க்கு. ரைட், நெக்ஸ்ட் வந்து இப்போது மாபெரும் தமிழ் கனவு நடந்துச்சுங்க. அன்றைக்கி முன்னாடி ஈவினிங் சார் சொல்கிறார்,
நாளைக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும்ப்பா சார் சொல்கிறாரு. ஏன்னா ஹீட்டாக இருக்கு அப்படி. மறுநாள் மழை. அந்த கலெக்டர் எல்லாரும் வராங்க, ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, மேனேஜ்மெண்ட்டு எல்லாருக்கும், நம்ம உட்பட. ஸோ அவருக்கு அது தோணுது. தேங்க்யூ. காலையில ரெட் கார்பெட்லாம் போட்டு அந்த என்சிசி கார்ட் ஆஃப் ஆனதுங்களா ரெடி ஆயிடுச்சு. கேட்ல கலெக்டர் கார் என்ட்ரி ஆகுது. இந்த பக்கம் மழை வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். ஐயோ கார்ட் ஆஃப் ஆனர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அன்னைக்கு முன்னாள் நாள் சாயந்தரம் வந்து சார் சொல்றாரு, நாளைக்கு காலைல மழைப்பா, எப்படியும் வந்து கூல் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள கன்வென்ஷன் சென்டர் அப்படின்றாரு. அவருடைய எண்ணங்கள் அந்த மாதிரி அந்த சிந்தனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி மேலேயே சுத்தி வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி கிராண்டா கொடுக்கலாம், ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன விஷயங்கள் தான் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து செதுக்கி ஒவ்வொரு இதுவும் வந்து யார்கிட்ட கொடுத்தா இது கரெக்டா போகும் அப்படின்னு அவருக்கு தெரியும். கரெக்டா அந்த விஷயத்தை அவர்கிட்ட மட்டும் தான் கொடுப்பாரு, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் சான்ஸே கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூப்பிடுறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடி துர்கா மேடம். ப்ளீஸ் மேம். I wish you all happy new year and with good health, and I am very thankful and I sir எனக்கு தமிழ் வரும் இல்லை சார் தமிழ் வரும். So I extend my heartfelt thanks to our principal sir to work under his guidance. And last and not least, I am very happy to thank my faculty who has extended a great support, because without my faculties I cannot have that leadership, right? So first I am very happy to thank my parents and my family members. Next to our principal sir, our Dean Academics have extended a lot of support for me and my faculties. Because working environment, if it is homely only we can work, right? So my faculties will bring lot of problems which is happening at home. So here instead of equal preference to students who are going for mentoring, we are also have to give mentoring for our faculties. Because we think that working environment, we are giving lot of work, we are asking them to complete at time, right? So how will they perform? Because faculties will come, they'll be sitting and crying. Literally I'll tell, they're sitting and crying. I'll ask, what is the problem? They will tell on big history. I'll tell, this is not the problem happening in your home. It is for me also. So this is not a great problem at all, right? So I'm very happy to have my faculties. See, small problems will be there and there, right? So that we have to forget and we all have to work together, right? I once again wish you all a happy new year 2026. Thank you. வெரி சிம்பிளா விசேஷமாக சொல்லிட்டு போன எப்படி மேடம், டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பீங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எம் மல்லேஸ்வரி மேம். ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் டு டெலிவர் த. Good evening all. Thank you sir and very sir. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இதே மாதிரி இப்போ தான் உட்காந்த மாதிரி இருக்குது, 2 days முன்னாடி திரும்ப அகெயின். ஸோ 1 year ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன் 2 மெம்பர்ஸ், ஒன்று பிரின்சிபல் சார், என்னோட என்னோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இல்லைன்னா எவ்வளோ இயர்ஸ் இங்கே இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 times MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே ப்ரௌடு. ஏன்னா என் ஃபேக்கல்டினால வேறு ஒன்றுமே இல்லை. அதை எப்போவுமே நான் சொல்கிறதா திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஃபேக்கல்டி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் இல்லை, நானும் இல்லை. தென் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு ரீசன் பிரின்சிபல் சார். எல்லா விஷயத்துலையுமே எப்போவுமே ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். தென் லீடர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருமே பேசியிருப்போம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அட்வைஸ் பண்ண வேண்டாம். வித்தின் 2 days நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். யாரும் அதை திரும்ப சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கேன். I learned a lot. Every year, every moment, I used to thank sir
சாரோட கண்டினியூஸ் சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன், எவ்ரி திங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கு. இன்றைக்கி தான் அகாடமிக் ஆடிட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நேற்று கம்ப்ளீட் பண்ணல, சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் பண்ணோம். பட் சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படி தான் நான் நினைப்பேன். ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும், நம்ம எப்போவுமே டென்ஷன் ஆகவே தேவையில்லை, ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேம் சொன்னாங்க போன வருஷம் இந்த மீட்டிங் வந்து இப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் நம்ம கொண்டாட்டோம். அதுக்கும் காரணம் வந்து சார் தான். சார் வந்து இந்த மீட்டிங்கை 30% லீவ் வைக்க வேணாப்பா, ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, செலிப்ரேஷன் இருக்கும், அதனால ஒரு நாள் முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு. சரிங்க சார் அப்படின்னு. ரைட். அது மாதிரி பிளானிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்னென்ன வரும் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்க அவர் நமக்காக. ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, எந்த ஹெச்ஓடி கூப்பிடலாம்? முன்னாடி மனோஜ் கூப்பிடலாமா? ஃப்ரண்ட்ல இருக்காரு, அதனால சரி ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஹெச்ஓடி மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ நமது மனோஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாசனங்க தம்பி, ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவோம், 7 வேலையும் நமக்கு முடிஞ்சிடும், எந்த பக்கம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், நல்ல மனிதர், நல்ல நண்பரும் கூட, நல்ல தம்பியும் கூட. நீங்கள் அடுத்த சொல்லிடலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவர்கள் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் மடிந்தவர்கள் யாரும் இல்லை. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் துணிஞ்சு நிற்கணும். அப்போ தான் நம்ம வந்து எதுலையுமே சாதிக்க முடியும். 7-8 வருஷம் சாரு கூட இருந்திருக்கேன். அதனால் வந்துட்டு எந்த விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற எல்லாமே கற்றுக்கணும் நம்ம. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம எல்லா விதங்களையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான வேலைகளையும் சிறப்பாக செயல்பட முடியும். சிறப்பாக, சாதாரணமாக இல்லாமல் சிறப்பாக செயல்படணும். மன திருப்தியாக இருக்கணும். அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா மன திருப்தி அடைஞ்சால் தான் அங்கேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படி நினைங்க. எல்லா ஒர்க்கும் எல்லோரும் நல்லா பண்ணுவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்து. நன்றி. சூப்பர் சார், கவிதை நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய எம்பிஏ துறை ஹெச்ஓடி நாகராஜன் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். Good evening, everybody. I wish you all a very happy New Year. Respected sir, respected sir, and sir. ரெண்டு விஷயம் நான் பிரின்சிபல் சார் பற்றி நான் சொல்லணும். அவர் வந்து நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரிக்டான ஆள் நினைப்பீங்க, ஆனால் அவர்கிட்ட போனால் தெரியும் அவர் எவ்வளோ சாஃப்டான ஆள் இருந்து. ஏன்னா நான் சர்டிஃபிகேட்டு எப்பவுமே அவர் வீட்டுக்கு கிளம்புன நேரத்தில் நான் அவர் போய் டிஸ்டர்பே பண்ணுவேன். கரெக்டாக அவர் வீட்டுக்கு கிளம்புன நேரத்தில் நான் போய் நிற்பேன், சர்டிஃபிகேட் அவர் நின்றுது. அவர் கோவப்படாது, நான் நினைப்பேன், ஆனால் கோவப்பட மாட்டார். பாப்பா நான் சைன் போடுறேன், அவர் கையால் சைன் போட்டு காஷ்மீரில் கூட வைக்க மாட்டார், சைன் போட்டு கொடுத்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சினிமாவில் தனுஷை பார்த்துருப்பீங்க. ஆனால் பிரின்சிபல் சார் வந்து ரமேஷ் சர்மா தான் பார்த்துருக்கேன். எனக்கு அன்றைக்கு வந்து தனுஷ் சர்மா தான் தெரியும். ஸோ இஸ் அன் ஹீரோ. So, I also thank Dean Academy sir for supporting me. Overall தான் இந்த POS எல்லாமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம் இந்த இயர். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னையும் இந்த ஹெச்ஓடி இன்சார்ஜ் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் சார். தேங்க்யூ சார். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இந்த FDPO இல்லை எந்த ப்ரோக்ராமே நடத்திருக்க முடியாது. ஸோ அவர் தான் அந்த மோட்டிவேட் பண்ணி எங்களை கம்ப்ளீட் பண்ண வச்சார். ஸோ ஐ ஆல்சோ தேங்க் மை teammates for making this event a successful one, and thanks for everyone. Thank you. சொல்லிட்டாரு, வேலை செஞ்சா வந்து அவங்களுக்கு உரிமை கொடுப்பாரு நம்ம முதல்வர். அதில் எந்த டவுட்டுமே இல்லை.
எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. அதனால் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றத வந்து நிச்சயமாக நம்ம முதல்வர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஹெச்ஓடி சார். என்ன பண்ணுறது, நீங்கள் ஆர்டர் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, நான் அப்படி தானே வர முடியுது சார். வரலாம் வாங்க, வரலாம் வாங்க சார். Good evening all. I'm little nervous to talk in front of you all. I can send a message, I can plan and execute, but I'm bad speaker. Let me keep this speech short and sweet. Sir, last time Madrasam nalla irundhuchu sir, innu varala. So last time, same place we met. Last time, yet to be Adirasam came. So I am expecting that. So, yes, sir. Welltech, High-Tech always will have such a habit of making get-togethers. And most of you know, I am myself Pradeep Katta, SNH HOD, come first year HOD. I have 50 faculty. Please clap. Yes, these are my faculty. 50. Nobody has this. 50. 900. I have 920 students. Ours is a big family. Unity and diversity. Mini India. We have different departments, different cultures. Tamil, English, Maths, Physics, Chemistry, General Engineering, Yoga also are SNH. Again all departments. So, yes. So this much departments, sir, really we are restless. Madam, Mallishwari madam said, just time went just like that. No sir, no. August we started, sir. August, SNH, August, sir. September, October, November, we are waiting. When this 2025 will get out of our life. This 2025 gave us so much of pain, sir. So much of pain. Thank you, thanks. More students. Right from August 20th, we said that we always expect induction day in September. This time, sir said August. We thought sir will say that, but it is September. But immediately it fell on August. Students are one side, not one or two, 900. Here, new faculty, 30 new faculty joined in SNH. So we started a journey in August. Still, it is going towards February, sir. February 9th, sir. February 9th is first year examination will get over. Student will get into second semester. So that's why really we are restless, sir. That is one thing. And yes, sir. Yes, sir. Sir is telling we are passionate doers. And myself especially, I am very privileged, very much privileged that all students first will touch first year, then will go to second year, third year, final year, and every year new faculty will come to us. We train them, we help them. I myself call Dan head of the department, leader of the department. I myself call facilitator of the department. Such a way we train the faculty. So last 3 words. So whatever work you do, just do good and be good. Just do your part the best and get away. That's all. Whatever happens, life has to go on. Take the life as it comes, as it gives, as it is. Thank you. Jai Hind. உங்கள் மினி இந்தியா வந்து சான்ஸே கிடையாது. அது மேக்கிங் இந்தியா தான் இருக்குது. நிறைய பார்த்துருக்கோம். ரைட். பிகாஸ் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் யுவர் அந்த ஷெடியூல் இருக்குல்ல, கட் ஆஃப் த ஷெடியூல் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. அந்த ஷெடியூல் வந்து நான் கால் பண்ணுனா
எல்லார்கிட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது கரெக்டா சார் அப்படின்னா ஆரம்பிச்சேன்னா வந்து உங்ககிட்ட இருந்து கால் வரலே நினைச்சேன், வந்துருச்சு இல்லை. உண்மையில ரியலி அந்த ஒரு மாதிரி பாண்டிங், என்ன சொல்றது, ஒரு ஈவெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் டு தி ஒர்க் கம்ப்ளீஷன், அந்த சின்சியாரிட்டி, அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. கட்டா சாரோட பேஷனேட்டு, உங்க பேஷனேட்டோட டெஃபினட்டா அந்த மினி இந்தியா மேக்கிங் இந்தியாவை மாறும் சார், கவலைப்படாதீங்க, சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக் ஹெச்ஓடி டாக்டர் ஜே ஐயப்பன், ப்ளீஸ் அட்ரஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் வெல்டெக் ஹைடெக். ஸோ தமிழ்லேயே பேசுகிறேன். இங்கே இருக்கிற சிஸ்டம் மாதிரி வேறு எந்த ஒரு காலேஜ்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம் உங்களோட சிஸ்டம். அதே மாதிரி இந்த வருஷம் 2025 நம்ம எப்படி இருக்கணும், எத்தனை டாக்டரேட்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணது. ரைட், அதே மாதிரி பிரின்சிபல் சாரோடைய பார்ட் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு பர்சனலாகவும் சரி இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் சரி பல பிரச்சனைகள் வரும்போது நான் நேராக போய் அவரை மட்டும் பார்ப்பேன். அந்த பேச பார்த்த உடனே ரைட், ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் கெட்டிங் சால்வ். அவரோட வேர்ட்ஸையும் நான் எடுத்துக்குவேன். நான் ஆஸ் அ மோட்டிவேட்டராக அந்த வேர்ட்ஸை நான் எடுத்துக்கும் போது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சரி, எது பர்சனல் லைஃப்பில் இருக்கிறதும் சரி, தட்ஸ் ஆல். இது ப்ராப்ளமே கிடையாது. சார் சொன்ன வேல வந்துட்டு வி கேன் மூவ் டுவர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியூவல் தான் வந்து சாரோடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அவரோட வேர்ட்ஸும் இருக்கும். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, ஒரு விஷயம், நான் அவர்கிட்ட பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அது நடந்தே வந்துடுவான்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். அது என்னால் பண்ண முடியாது, அது அவர்கிட்ட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அட்லீஸ்ட் 2026 நான் அதை பண்ண விரும்புகிறேன். அண்டு ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக் சார் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சார். நமக்கு தெரியும் இந்த காலேஜ் 2025 இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. 2030 என்ன நிலைமைக்கு வரும், 2026 என்ன நிலைமைக்கு வரணுன்றது எல்லாமே பிளான்டு, எவ்ரி திங் இஸ் பிளான்டு. அது பயோடெக் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஆல் த ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அது நம்ம எல்லாராலையும் முடியும். என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒர்க்கை வந்து முடிஞ்சிடும். அதில் சார் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஸ்பூன் ஆட் பண்ணி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து ஐ நெவர் ஃபர்கெட் இட். லாஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐ விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேணும் தான் நினச்சேன். ஓகே சார், கற்றுக்க முடியாது. கரெக்டாக நோட் பண்ணியிருப்பார். டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் வந்தாங்க, வரல, ஏன்ப்பா நேற்று வரல, எல்லா டீட்டெயிலும் கேட்பார். ஸோ அவர் ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஏன் வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் 2 வார்டன் இருப்பாங்க. நான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன் ஒன்று வாங்கிட்டு வரல, வீட்டுக்கு வரானா இல்லையா, மரியாதை பலமாக ஏறிட்டே இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்குறோம். 2 விஷயம். ஸோ சி குட் இன் ஆல் திங்ஸ் தட் ஹேப்பன் டு அஸ். இந்த மீட்டிங் நாளைக்கு நடந்தது தான் என்ன ஆயிருக்கும். ஒரு டிக்கெட் போட்டிருப்போம், போக முடியல, வீட்டுக்கு இது வாங்கிட்டு வரப்போன்னு சொல்லியிருப்போம். வருஷத்தோட கடைசி நாள் இன்றைக்கி லேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எவென்ச்சுவலி இட் ஹேப்பன் டுடே. ஸோ நிறைய பேர் ரைட் வீட்டில் ஒர்க் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ வி லேர்ன் ஃப்ரம் கிட்ஸ். ஸோ ஏதோ நடக்குதுன்னா எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு எது நடந்தாலும் இது நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுப்போம். செகண்ட் திங் இஸ் டைம். ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருப்போம், நீ இன்றைக்கி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வரல. இந்த டைம் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணனாலே பாதி விஷயம் முடிஞ்சிடும். 5 minutes earlier to class, 5 minutes earlier to meeting, 5 minutes ஃபார் எவ்ரி திங். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருக்கலாம், டாக்குமெண்ட் டைமை கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டிங்கனாலே ஹெச்ஓடிஸ்க்கு பாதி கால் வராது. கோவம் வரதுக்கு 5 minutes, 5 minutes கொடுக்கலாம். 30 seconds மூச்சை உள்ள இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணோனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இது பண்ணாதால ஹெச்ஓடிஸ்க்கு கால் வருது. உடனே கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அடிக்க மாட்டாங்க. கோஆர்டினேட்டர் கூடன்னு கேட்டிருப்பாரு,
கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் அடிக்க மாட்டார், டேரெக்டாக ஹெச்ஓடிக்கு தான் அடிப்பார். நம்ம கோஆர்டினேட்டர் தேடிட்டு இருப்போம், கோஆர்டினேட்டர் ஃபோன் அடித்தா ஃபோன் போகாது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டைம் ஃபாலோ பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸோ லெட்ஸ் பி ஆர் செல்ஃப், யாருக்காகவும் நம்ம மாற்றிக்க வேண்டாம், எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துப்போம். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர், எல்லா விஷயம் கரெக்டாக டைமுக்கு முடிப்போம். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ. அது கோப்பி நகர்றது காலம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். எல்லாரும் நிறுத்தமாக என்ன பார்ப்பாங்கல்ல. ரைட், எல்லா ஹெச்ஓடிஸும் பேசாச்சா? நியூ ஒரு ஹெச்ஓடி ஏடிஸ் ஹெச்ஓடி மிஸ் பண்ணுறேன். ஐ ரெக்வஸ்ட் ஏடிஸ் ஹெச்ஓடி டாக்டர் சதீஷ் மாஸ்டர் ப்ளீஸ் அட்ரஸ் த கேதரிங். Respected Principal Sir, Dean Academics Sir, and also Dean Placement, and also Civils Professor Sir, and also my dear faculty members and also Deans, wish you a very happy New Year. One thing I would like to say, on 2026, we need to concentrate on sincerity, nobility and service. This is our ultimate goal, and we will be attain lot of things around this sincerity, nobility and service. Thank you. Training Department Head Parvati Madam, please step forward to address the gathering. Actually, I would like to thank Principal Sir. என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே இமீடியட்டாக வாங்க, வர முடியலன்னா கூட பரவாயில்ல, மெசேஜாவது பண்ணுங்கன்னு. ஸோ whenever I have any issues, actually இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறாரு சார், அண்ட் he gives solutions for our placement numbers அச்சீவ் பண்ணுறதுக்கு. என்ன இஷ்யூனாலும் நான் உடனே போனால் he is supporting me. So that's the biggest thing, like I feel I'm blessed with. இங்கே ஒர்க் பண்ணுறதுல எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், லைக் டீன் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், எஸ் அவர் எங்கள் ஹெட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டீன் அகாடமிக்ஸ் சார் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு எல்லா ஐடியாஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஐ ரியலி வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், மை எனர்ஜெட்டிக் டீம், அதாவது கிளாஸஸ் 8:15 to 3:30 போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் கூட யாரும் முகத்தை சொல்லிச்சது கிடையாது. ரெடி, ஓகே மேம் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. தட்ஸ் த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் மை டீம். And all other faculty members who are supporting us, thank you so much, and wish you all a very happy and a prosperous new year. Thank you. யாராவது கவிதை சொல்கிறேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழையா இருக்கா? தமிழையா மணிகண்டன், கல்பனா மேம் இருக்கீங்களா? 2025 என்கிற இந்த ஆண்டிற்கு விடை பெறுகிற விழாவாகவும் 2026 வரவேற்கிற விழாவாகவும் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர்னு கூப்பிட்டாங்க, இருந்தாலும் ஒரு தமிழாசிரியர் என்கிற வகையிலே எந்த மேடையில் எப்போது கூப்பிட்டாலும் வந்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் புதுசா புத்தாண்டு வருது இல்லை, அப்ப புத்தாண்டு வருது அப்படிங்கும்போது எந்த கவிதை நமக்கு பொருத்தமாக இருக்கும்? நம்முடைய ஆசிரியர்கள் உட்பட பொதுவாகவே ஆசிரியர் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா டீச்சர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். தமிழ்ல ஆசிரியர் அப்படின்னா ஆசு அப்படின்னா குற்றம், ஐயம்னு பொருள். இரியர் அப்படின்னா கலைபவர். மாணவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஐயங்களையும் குற்றங்களையும் களைபவர் தான் ஆசிரியர். அந்த ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற மனமகிழ்வோடு இந்த சமூகத்தில் நாம் பயணிக்கலாம். கவிதை ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா? எப்பொழுதுமே கவிதை என்றால் பாரதி தான். அந்த பாரதியினுடைய ஒரு கவிதை, தேடிச்சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர்பாடு பல செயல்கள் செய்து நரை கூடி கிட பருவமெய்தி கொடுங்குற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே எனக்கு அருளல் வேண்டும். முன்னை தீயவினை பயன்கள் இனி என்னை மூடாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெரிவு செய்து எனக்கேதும் கவலையறச் செய்து எங்கும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்கிற பாரதியினுடைய கவிதையோடு
நம்முடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்பனா மேடம் வாங்க மேடம். இனிய மாலை வணக்கம். இந்த கல்லூரியில் பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர்னு கூப்பிட்டதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னோட ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம். நல்லதே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருந்தாவே அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க சார், யோகா மாஸ்டர் நாங்கள் விட்டுருமா அவ்வளோ சீக்கிரத்தில். வாங்க சார். யோகா மாஸ்டர் யாரும் நம்ம காலேஜுக்கு? நான் இல்லைப்பா, இந்த பக்கம் ராஜ்குமார் சார். ஸோ அவர் வந்து யோகா மாஸ்டர் டாக்டர் ராஜ்குமார் சார் நம்ம காலேஜில் வந்து யோகா மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. இல்லை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நம்ம R2025 கரிக்குலம்ல சென்டர் ஃபார் யோகா அப்படின்னு சென்டரை உருவாக்கி R2025ல மேண்டேட்டரி கோர்ஸா உள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்து சிலபஸ் கரிக்குலம்ல வந்து ஒன் ஆஃப் த வந்து கோர்ஸா வந்து நம்ம யோகாவை உள்ள வச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல வச்சிருக்காங்க பசங்களுக்கு. அதுக்கு ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாய்ஸ் காமன் ரூம் அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிரிமிசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவர் நிறைய வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சரவண ஆட்கத்தில் எடுத்திருக்காரு. அதையும் பார்த்துருக்கேன். சான்ஸே கிடையாது. அவரை வந்து இப்போ சார் ஒரு வார்த்தைகள் நீங்க. குட் ஈவினிங், வாழ்க வளமுடன். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே நம்ம சென்டர் ஃபார் யோகா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிரின்சிபல் சார் தான் லாஸ்ட் இயர் ஆரம்பித்து எனக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து, ஸோ நம்முடைய வேலை கேம்பஸில் ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் சென்டர் ஃபார் யோகாங்கிற கான்செப்டை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக இந்த வருஷத்துலேருந்து உருவாக்கி யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் YYE அப்படிங்கிற பேரில் யோகாவும் இளைஞர் வல்லமையும் அப்படிங்கிற தலைப்பை ஒரு சிலபஸ் கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 9 செக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த செமஸ்டர் ரிமைனிங் 7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டாக ஒரு வேல்யூ ஆடட் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரணும்னு பிரின்சிபல் அவர் மனசில் அதை நினச்சதுனால தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி பேப்பராக அதை வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு புக்ஸ் கொடுத்து நல்லாவும் டெவலப் பண்ணுறோம். அதே போல் ஸ்டாஃபுகளுக்குமே நம்ம யோகா வச்சுருக்கோம். ஸோ அப்பப்போ நம்ம சர்க்குலர் அனுப்புகிறோம். ஸ்டாஃபுகள் வந்து பெரும்பாலானவர் வர்றதில்லை. எனிவே நீங்கள் இது ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்போயுமே மார்னிங் 10 to 12 அந்த 2 hours பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வரலாம். 1 மணி வரைக்குமே நீங்கள் வரலாம். ஸோ நம்ம சென்டர் ஃபார் யோகா பாய்ஸ் காமன் ரூம், அது பேர் தான் பாய்ஸ் காமன் ரூம், பட் பாய்ஸ் நம்ம கொடுக்குறதில்ல. வந்து சென்டர் ஃபார் யோகா தான் மெயின்டைன் பண்ணி போர்டு. ஸோ ஸ்டாஃபுக்கு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டாஃபுகளுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன், நிறைய புக்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது மூலமாக நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நிறைய நல்ல ஹேபிட்ஸ்னு சொல்லித்தரோம். இப்போ நம்ம குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எங்கள் யோகாவில் பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒவ்வொரு யோகா ஆர்கனைசேஷனும் ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய வாழ்க வளமுடன் யோகா ஆர்கனைசேஷன் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் யாரை பார்த்தாலும் வணக்கங்கிற சொல்லோட வாழ்க வளமுடன் அப்படி சொல்லும்போது நம்ம மனசு விரிவடைக்கும். ஒருத்தரை பார்த்து வாழ்கன்னு சொன்னாலே நம்முடைய பெருந்தன்மை வி பிகம் மெக்னானிமஸ். அதோட வளம் லிவ் வித் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லும்பொழுது இன்னும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பெற்று வாழணும்னு சொல்லும்போது நம்ம மனசு டோட்டலி நம்முடைய சைக்காலஜி மாறிடும். ஸோ யார் மேலே எந்த ஒரு எனிமிட்டி இருந்தாலும் மாறிடும். இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸு அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோம். அதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய மனசில் ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களுக்கு ஒரு விதைகளை விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது பிரின்சிபல் மாணவர்கிட்ட நான் தற்செயாக வந்து அவர் காண்டாக்ட் பண்ணேன். அவர் ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இது செய்யலாமே மேனேஜ்மெண்ட்டை சொல்லி அவருடைய நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவருடைய பெருந்தன்மை அவர் அந்த மெக்னானிமிட்டி பெருந்தன்மையோடு இருந்ததுனால மேனேஜ்மெண்ட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால இது வந்து சாத்தியமானது. அதனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் பாடம் நடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமேல் யோகா சைக்காலஜி எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அதனால் இந்த வருடம் வந்து 2025 யோகாவை ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக கொடுத்ததில் எனக்கு ஒரு நிறைவு. அடுத்த வருஷத்தில் இன்னுமே நிறைய இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எங்களுடைய யோகா ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் வாழ்த்து எப்படி சொல்லணும்னா, அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று இந்த 2026 வாழ்வோம் வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த யோகா சென்டர் இருக்கிறதுனால எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ
அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது மென்டல் ரிலாக்ஸேஷன், மைண்ட் ரிலாக்ஸேஷன், எனிதிங் ஒரு டிப்ஸு நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ அவங்களோட போய் பேசினாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க நம்மளோட. யோகா மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு 4 நாள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறு போயிட்டோம் அவர் சைட்டில். அதுக்கப்புறம் அவர் தேடி சார் என்ன சார் வரலன்னு எங்களால் போக முடியல. சாயந்தரத்தில் 5 மணிக்கு மேலே கூட எங்களால் போக முடியல, 6 மணிக்கு கூட போக முடியல. இப்போ எங்களால் வர முடியாது, ஒரு ஆர்வக்கோளாறு. நீங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணீங்க, யோகா ரெகுலராக வரணும்னு தான் எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் எங்களால் வர முடியாது, நீ எதிர்பார்க்காது எங்களெல்லாம் வந்துட்டு. அது ஏதோ அதிர்ஷ்டவசம் ஒரு 4 நாள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரக்கூடாது. அதனால் ஃபேக்கல்ட்டி தயவு செய்து உண்மையிலேயே இப்போ எனக்கெல்லாம் நேரம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அரை மணி நேரம் அவர்கிட்ட நான் போயிடுவேன். வந்துட்டு உண்மையிலே சொல்லிட்டு இருக்கேன், யதார்த்தமான உண்மை இது. வந்துட்டு இவரும் சரி எல்லாருமே சரி கண்டிப்பாக இப்போ நானும் உங்களை மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அலாட் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிடுவேன் நான் வந்துட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை சில நேரங்களில் அந்த மாதிரி தோணுது வந்துட்டு. ரிலாக்ஸேஷன், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் வேணும்ன்றது. ஆனால் யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலாக அதுக்கடுத்து நாங்கள் வந்து R2025 ஒரு கோர்ஸாக கொண்டு வர்றோன்றது அவர் ஜாயின் பண்ணும்போது நாங்கள் நினைக்கலது. ஆனால் யோகா மாஸ்டர் வேணும் இன்ஸ்டியூட்டுக்குன்றது ஒரு கொள்கை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. யோகா மாஸ்டர் வேணும் இன்ஸ்டியூட்டுக்கு, பசங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பசங்க வந்து திசை மாறி தடுமாற்றங்கள் நிறைய வரும்போது கவுன்சிலரு, யோகா மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் பீப்புள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு இருந்தால் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கும் சரி, யோகா ப்ராக்டிஸும் சரி ஒரு மாற்றம் தான். அந்த மாற்றத்தை கொண்டு வரது கண்டிப்பாக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றது என் மைண்டில் இருந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் டாக்டர் ராஜ்குமார் அவரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணார். எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். நாங்கள் அவரை ரெக்ரூட் பண்ணிட்டோம். அவரும் ஒரு டாக்டரேட்டாக இருந்தார். பட் டாக்டரேட்டை தான் ரெக்ரூட் பண்ணோன்றது ஒரு ஐடியா. அவரை ரெக்ரூட் பண்ணோம். அந்த நாள் இந்த நாள் வரையும் அவர் சிறப்பாக செய்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உண்மையிலேயே நல்ல யோகா மாஸ்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணிங்க அவரோட சர்வீஸ் வந்து whenever you are free, you make use of yoga master. Okay, thank you. I would like to call நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் பிரைஸ்லின் மேம், ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் டு அட்ரஸ் அகாடமி. Apologies, I'm comfortable with English. நான் தமிழில் பேசினா I'll stammer. First of all, thank you sir. Thank you sir for this opportunity to talk. It's been a very interesting journey. Only 6 months தான் ஆகுது, but I've learned a lot, especially under the guidance of principal as I work very closely with him, and it's very interesting to work alongside all of the departments with all the faculties, and especially playing a very major role as a student counselor in students' mental health, which I believe is very important. I'm so glad that the institution has that. So thank you sir that you've implemented it. Looking forward to 2026, I hope I can collaborate more with all the departments. I'm not here only for the students, I'm here for all of you faculty as well. நான் என்ன சின்ன பொண்ணு இவகிட்ட பேசி என்ன அப்படின்லாம் இல்லை. I'm always there for you all. I'm listening here. Everything is confidential in my cabin. So anytime you want to come and talk, I'm always there, because mental health for faculties is very important, because Namanala will be able to portray the good to the students as well. So wishing you all a blessed and joyful 2026, and here's to creating more memories all together. Thank you so much. ஸ்டூடெண்ட்டோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அதேமாதிரி ஃபேக்கல்ட்டியோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு பிரச்சனையை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி கவுன்சிலர் சொன்ன மாதிரி நான் ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன், என் கூட எப்படி பேசுறதுன்றது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஷீ இஸ் அ வெரி நைஸ் கவுன்சிலர் ஆக்சுவலாக. வந்து ரியலி டீலிங் வித் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ரிப்போர்ட்டிங், எவ்ரி திங் ரியலி ஒண்டர்ஃபுல் ஜாப் அவங்க பண்ணுறது வந்து. அதனால் எனி டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் லேடிஸ் எல்லாம் நீங்கள்லாம் கூட மேபி என்ன 50 வயசு 60 வயசெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் மேபி 25 years, 27, 30, 35 years. ஜஸ்ட் எனிதிங் இஸ் தேர் சம்திங்.
ஏன்னா அவங்க சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலாக வந்துட்டு அதே இதில் வந்து என்ன மாதிரி அப்படின்றது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், அதை படிச்சுட்டு வந்தனால வந்துட்டு. இப்போ நான் போய் மெடிசன் பார்க்க முடியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் போய் வந்து டாக்டர் பீப்புளாக ஐ கேன் ட்ரீட் தி பேஷண்ட்ன்ற மாதிரி நான் போய் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து. இன்னும் அது மாதிரி சைக்காலஜிஸ்ட் அவங்க பண்ணுற விஷயங்களும் என்னால் ஓரளவு தான் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு உள்ளார அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஒரு சில மெத்தடாலஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி பேசுறது, என்ன மாதிரி செய்யறதுன்றது அவங்கள தான் தெரியும். பட் நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டீல் செவரல் இஷ்யூஸ். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கொண்டு போகணும் அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியும் அவங்களுக்கு வந்து. அதனால எதுக்காக அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களுமே வந்துட்டு. அந்த மாதிரி லேடிஸ் ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி பேசணும், செய்யணும், போகணும், கன்சல்டேஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம், போகிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் குட். அதனால அவங்க சர்வீஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். there is nothing to think about much. Okay, thank you. ராணி மேடம் எங்க இருக்கீங்க? குட் ஈவினிங் சார், வெல்கம் யூ ஆல் சார். நான் என்ன பேச போகிறேன், ஆல்ரெடி எல்லாரும் டைம் ஆயிடுச்சு சார். ஸோ நிறைய 2025 நிறைய பார்த்துருப்போம். ஸோ 26 எல்லாருக்கும் நல்லா இருக்கும், நல்லபடியாக இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் வந்திருக்கோம், அந்த ஒர்க்கை ஃபுல் கமிட்மெண்ட்டோட பண்ணணும். கட்டா சார் ஹெவி ஒர்க்னாரு. எங்கள் அட்மிஷன் டீம் நல்லா பண்ணதுனால தான் அவருக்கு ஹெவி ஒர்க். அதே மாதிரி 26ஓட எங்களோட டார்கெட் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக அட்மிஷன்ஸ் கொடுப்போம். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணது எங்களுக்கு எல்லாரோட மாடல் எல்லா இதுக்கும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது நம்மளோட பிரின்சிபல் சார். அட்மிஷன் ஆஃபீஸில் அவரை நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அவர் பிரின்சிபல் ஆஃபீஸில் மட்டும் இருக்க மாட்டார், அட்மிஷன் டைம்னா எங்களோடையும் வந்துடுவார். ஸோ கிரெடிட் கோஸ் டு சார் ஆல்சோ. ஸோ எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ மேடம். டாக்டர் ராணி மேடம் ஒரு கவுண்டர் அட்டாக் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? நாங்கள்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து 900+ கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கிரேட் ஒர்க் ஃப்ரம் தி அட்மிஷன் டீம். ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ வேலை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மாதம் 8 மாதம் தொடர்ந்து போராடி 96% அட்மிஷன்ஸ் எப்படிங்க 96. அந்த 4% ஃப்ரம் சிவில் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் அது ஓகே, அப்படி இருந்தும் சிவிலில் வந்து வி காட் குட் அட்மிஷன்ஸ். அப்படி இருந்தும் சிவிலில் வி காட் குட் அட்மிஷன்ஸ். அவுட் ஆஃப் 30 வி காட் நியரிங் அபவுட் 23-24 அட்மிஷன்ஸ். ஆக்சுவலாக பெரிய விஷயம். ஒரு சில இடங்களில் 10-5 கூட இல்லை. HiTech is able to attract admissions to students because we move with skills. Only agenda HiTech skills, industry skills. பையன் வெளியில போனா ஜாபோட போகணும், இல்லை அவருக்கு ஜாபே இல்லைனாலும் வெளியில போய் ஜாப் வாங்கிடுவார். அந்த திறமையை உண்டாக்கி அவங்கள வெளியே அனுப்புறோம். அதனால ராணி மேடம் சொன்ன மாதிரி ஸோ அட்மிஷன் டீம் have done great work actually வந்துட்டு. and to give this strength to first year is also doing wonderful job actually வந்துட்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. almost 1/3 is dealt by first year head இருக்கிற கேம்பஸ் பென்சிலே வந்து சொல்ல போனோம் வந்துட்டு. ஆல்மோஸ்ட் 1/3 கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஐ சே 1/3 ஆக்சுவலாக வந்துட்டு டீல் பண்ணுறாங்க. tedious work first year, really wonderful job by first year team actually. Great work, hands up to first year. அதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் சொல்றாரு, மற்ற டிபார்ட்மெண்ட் சொல்றது கிடையாது. ஏன்னா அவரோட கவுண்டை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். 900+ ஹேண்டில் பண்றதுன்றது ஒன் மேன் ஷோ அப்படின்றது இட்ஸ் டஃப் டாஸ்க் ஆக்சுவலா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போதும் அங்கே இருக்கும்போதும் நான் பார்த்தேன். 17 வருஷம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயரை ஹேண்டில் பண்றது எப்படின்னு சொல்லி அந்த சிங்கிள் மேன் கீழே வரும். அது FME ஃப்ரெஷ்மேன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இங்கே ஹெச்ஓடியாக இருந்தாலும் எவ்வளோ நான் ஜாயின் புதுசில் இங்கே வரும்போது ஹெச்ஓடியோட தடுமாற்றங்கள் இப்படியெல்லாம் இருந்தது. SMHல இங்கே ஸ்டேபிளாக இல்லாமல் இந்த காலேஜில் நான் இங்கே என்ட்ரி ஆகும்போது 2017 அப்போ ஃபர்ஸ்ட் இயரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய சமாச்சாரமாக இருந்தது. அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு குட் லீடர்ஷிப் I got in the SMH actually வந்துட்டு it's going well. good. சரி, இவர் யாருமே நம்ம மறக்க முடியாது. யார் தெரியுமா? அவரு டாக்டர் கனகராஜ் கனக சபை சார். அதுக்கு முன்னாடி வாங்க சார். கனக சபா வாங்க. கனக சபா உங்களுக்காக
ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கேன். அரசு இப்படி அது அப்படி அதுக்கப்புறம் அப்படியே தேங்க்யூ ஸோ மச். சார் இருங்க சூப்பர் போனாங்களா? நியூ பிளஸிங் ஸ்டெப்ல சொல்லிட்டேன் சார். எஸ் சார். மிமிக்ரி சொல்றீங்களா? மிமிக்ரியில் ஓகே சார். பிரகாஷ் ராஜ். நியூ இயர் தெரியும் நமக்கு. சொல்லும் நியூ இயர்னாலே பெட்டையை கிளப்பணும். நான் என்ன சொல்றேன்னு தெரியல, ஆனாலும் டைம் ஆச்சு. எல்லாரும் என்ன அடிப்பாங்க. அதாவது என்னன்னா டைம் ஏற்கனவே சமாச்சாரமாகி போச்சு. அதுலேயும் நான் மட்டும் சார் சொன்ன மாதிரி ஒரு 6க்கு மேலே எடுத்தோம்னா என்னை வெளியில் வச்சு அடிப்பாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல. அதுலேயும் 2 ஸ்டெப்பு வேறு போட்டேன். நன்றி சொல்லி புத்தாண்டு வாழ்த்து சொல்லி வெளிப்படுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒருத்தர் தான் இப்போ கூப்பிட போகிறோம். கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி என் மைண்டில் என்ன இருந்ததோ அப்படியே கரெக்டாக கேட்ச் பண்ணுறீங்க. மகாசிங்கம் ஃப்ரம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எங்கம்மா இருக்கு? சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம் பட வச்சான் ஆள விழ வச்சானே போலாம் இரு வச்சான் ஆட வர வச்சானே மலக்கூடை மாமலிக்கா நெத்தியில நெல்லவட்டம் வச்சவட்டம் சுறவட்டம் ஒட்டு மொத்த தென்மாவட்டம் ஒட்ட கட்டி வந்து நிற்கட்டும். I think this 2025 would be a remembrance of many events. There is a kind request from our management, like in upcoming 2026, our college have to be changed into digital. Mostly it will be saving our human resources. We will utilize our human resources in a very, very better manner, where we mainly focus on the students' betterment, where we are not updating many technologies for the students. We don't get more time for updating their information. When the whole college becomes a digitalized college, then we will be the first of all the colleges, sir. My kind request, sir, please. Happy New Year for all. Be kind, be happy. We are always blessed because we are all moving with youngsters. So we don't get old age. We are always saying with all young minds. So we are all God gifted faculties. So thank you, sir. And I like to thank, sorry sir, for taking more time. I want to really appreciate our Dean Academics sir, who is my godfather, and Principal sir, my godfather, because without their both involvement for our college in many aspects, they bring many informations to our college, making us an upgraded in all aspects. Because we are all working together, so I am able to observe many things when they put meetings, what is their aim, what is their focus. The one thing is, we have to make use of our human power in a very, very better way, because students need it. They have to be very much knowledge about the theory part as well as practical part, where we have to spend more time in that aspect, where when we change into digitalize, we will be the
topmost college among any other college in Yale University, Tech University. I assure that, sir. Please take my word. Thank you, sir. Thank you so much, ma'am. பர்ஃபார்மன்ஸ்னா இந்த மாதிரி நச்சுன்னு எஸ்எல்ஹெச் கூட்டாச்சு, சிஎஸ்சி கூட்டாச்சு, ஏஜிஎஸ் என்ன பண்ண போவான்னு தெரியல, யாருக்கு போவான்னு தெரியல வேற. இளவரசி மேம், கௌதமி மேம், அப்படி வாங்க பார்க்கலாம் கொஞ்சம். அப்படி ஏன் சேர்த்துருமா, டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா நீ தேங்க்யூ ஸோ மச். இப்போ கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணியிருப்போம். பட் இந்த இயர் எல்லாருக்கும் நல்ல இயராக வரும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கும் ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீர் நான் வேகிறேன், தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, செந்தாமரை செந்தேன் மழை என் தேவி நீயே கேளாய், ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவின் காதல் தீவே. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வேற யாரா இருக்காங்களாம்மா உங்க சைட்ல? I don't want to take much time. Wish you all very, very happy new year. Health order, be good, do good and feel good. Very, very happy new year. Thank you. மாலை வணக்கம். செக்யூரிட்டி ஆபீசரா 13 வருஷம் இருக்கேன். 26 பிறந்த உடனே 14 இன்னும் தொடருவேன், கண்டினியூ தொடருவேன். உங்களோட ஆதரவு இருந்தால் தொடருவேன். காரணம் பிரின்சிபல் ஐயாவுடைய நல்ல குணம், அங்கமான மனசு, அந்த ஒரு பாட்டு தத்துவ பாடல். கத்தியை தீட்டாதே முந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாறிக்க போயிலப்பா, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாறிக்க போயிலப்பா, அதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, மறைந்தே போகும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு,
கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏறோ அகம்பாவம், இதனால் உண்டோரு லாபம். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோரு லாபம். இதை எண்ணிப்பார் தெளிவாகும், எண்ணிப்பாருதல். கத்தியை தீட்டாதே தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமை காட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் பாடலாம், ஐயா பர்மிஷன் கொடுத்தா பாடலாம். இன்னும் 2 பேர் பேசலையா, வருத்தப்படுறாங்க. நம்ம டீன் R&D கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட் சரவணன் சார் எங்கே பார்த்தீங்க? சரவணன் சார் இல்லையா? வாப்பா, பின்னாடி போய் உட்காந்துட்டா தெரிஞ்ச மாட்டேங்க, முன்னாடி உட்காந்து. Respected Dean sir, other deans and head of the departments and dear faculty members. So with respect to research, our principals are targeted 500 publication in 2026. I hope with the support, the fullest support of all of you, we can achieve this target. Wish you a very happy new year 2026. Thank you. Thank you so much. டான்ஸ் ஆடணும். எந்த சாங் அப்படி நீங்கள் சொல்லுங்க, ஆடியன்ஸ் நீங்களே சொல்ல போறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் வாங்க சார், நம்ம 2% ஆடலாம். சரியா? என்ன ஓகே? ஓகே. இல்லை, கமலஹாசன் சாங்கு எந்த சாங் நீ உனக்கு பிடிச்ச சாங்? இல்லை பஞ்சதத்துலேருந்து எடுத்துருவோமா? போனவா? என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்போ பஞ்சதத்துலேருந்து கம்பெனி மனோஜ் கூப்பிடலாம், வாங்க. இல்லை சாரே சொல்லிட்டார் எந்த பாட்டு நீ சொல்லு. பஞ்சதந்திரம். I wish you all your dreams comes true in 2026, and then give up for your steps toward the goals. உங்களோட கோல் ரீச் பண்ணும்போது ஸ்டெப்ஸுக்கு ஏதாவது கிவ் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் டோன்ட் கிவ் அப், ஆல்வேஸ் கீப் யுவர் ரிமைண்டர் இன் யுவர் மைண்ட், ஐ கேன் டூ. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். வருகின்ற புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நமது கல்லூரி முதல்வர் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ப்ரோக்ராம் தான். அது இண்டிபெண்டன்ஸ் டே, ரீபப்ளிக் டே, மதர்ஸ் டே, லவர்ஸ் டே, எல்லாம் நடத்துறதுல நாங்கள் கேட்டில் இருந்து 5 வருஷமாக இருக்கேன், கேட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லா நிகழ்ச்சியும் விடாமல் பண்ணுறது நம்ம பிரின்சிபால் ஐயா தான். அவருக்கு ஒரு ஓ போடுங்க. அதனால் நான் ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். ஏற்கனவே ஐயா ஒன்று சொல்லியிருக்கேன். உண்மையை பார்த்தீங்கன்னா, நான் கேட்டில் இருக்கும்போது எத்தனையோ தாய்மார்கள் நிறைய நகைலாம் வச்சுட்டு வந்து பிள்ளைங்க சேர்க்குறாங்க. நகை வச்சுட்டு தன் தாய் குடியில் இருக்கிறத கூட கைட்டி வச்சுட்டு பிள்ளைங்களை கல்லூரியில் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் பிடிச்சிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு எடுத்து சேர்த்தாங்க. அடுத்து இது கையை பிடிச்சிட்டு எடுத்து கூட்டம் வர்றது கல்லூரியில் தான். எனவே நிறைய பிள்ளைங்களுக்கு நானும் புத்திமதி சொல்லுவேன் நிறைய. அதனால் நான் பிரின்சிபால் ஐயா எங்கள் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா ஒரு நல்ல இது மாதிரி பிரின்சிபால் ஐயா கிடைக்காது நம்ம காலேஜ். அதனால் அதை விட தாய்மார்கள் வந்து பிள்ளைய முன்னேறத்துக்கும் தாய் காரணம். அடுத்தபடியாக சொல்லப்போனால் ஆசிரியர்கள் தான் காரணம். அவங்க படியே அவங்க பெற்று வளர்க்குறாங்க. அடுத்தது அவனை வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறது ஆசிரியர்கள் தான். அவங்க இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கிடையாது. எனவே தாய் உள்ளத்தை பற்றி ஒரு கவிதையை சொல்கிறேன். அந்த கவிதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை, புரியும். உத்திரத்தில் தொட்டில் கட்டுவதற்கு முன் தாய் தன் வயிற்றில் தொட்டில் கட்டினாள். உத்திரத்தில் தொட்டில் கட்டுவதற்கு முன் தாய் தன் வயிற்றில் தொட்டில் கட்டினாள். உதிரத்தை வேதியில் மாற்றம் செய்து நமக்கு உணவாக ஊட்டினாள். நம்மை சுமந்த போது இதய துடிப்பு ஓசையில் தாளாட்டினால், நாம் பிறந்த போது
மொழியில் ஓசையில் தாளாடினான். தன் விரலில் பிரபஞ்சம் சொல்லிக் கொடுத்தாள் தாய். இவ்வுலகில் வாழும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவள் தாய். கடைசியா பாருங்க, தாயின் கருவறை நமக்கு உயிர் தந்தது. தாயின் கருவறை நமக்கு உயிர் தந்தது. கடவுளின் கருவறை நமக்கு அருள் தந்தது. எனவே தாயை விட இந்த தரணியில் நிகர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கவிதை மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது சின்ன ஒரு 2 வார்த்தை. ஆள் காட்டி விரலை பிடிச்சி அப்பான்னு சொல்லி கொடுத்தாள் தாய். ஆள் காட்டி விரலை பிடிச்சி அப்பான்னு சொல்லி கொடுத்தாள் தாய். அன்னாடும் கூழ பிடிச்சி களைத்து போனாள் தாய். அன்னாடும் கூழ பிடிச்சி களைத்து போனாள் தாய். கொஞ்ச நேரம் காணோம்னா பதறி நிற்பாள் தாய். நம் உடல் சரியில்லைன்னா கசாயத்தை வச்சு கொடுப்பாள் தாய். தன் உடல் நலம் சரியில்லை என்றால் கசாயத்தை வச்சு கொடுப்பாள் தாய். கடைசியா உன்னை விட உன்னை பார்த்து வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட இந்த உலகத்திலே எல்லாமே சும்மா. உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, இந்த உலகத்திலே உன்னை விட இந்த உலகத்தில் எல்லாமே சும்மா என்று கூறி ஐயா முதல்வருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I request Dr. Suguna ma'am. Please step forward. Good evening to one and all present here, and good evening respected principal sir, academic dean sir, and all deans. So இந்த இயர் வந்து நான் ஒரு 2 பேருக்கு தேங்க் பண்ணலன்னா அது நல்லாவே இருக்காது. ஒன்று யாருன்னா நம்மளோட ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் சார் அண்ட் அகாடமிக் டீன் சார். என்னன்னா நான் இங்கே இந்த காலேஜ் நான் ஆக்சுவலாக பழைய காலேஜ் ஒர்க் பண்ணும்போது என்னோட பழைய பிரின்சிபல் சொன்னார், அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் போங்க, வேல்டைக்கு மட்டும் போகாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த காலேஜுக்கு அப்புறம் நான் இங்கே தான் ட்ரை பண்ணேன், எனக்கு உடனே கிடச்சிருச்சு. சரி போய் தான் பார்ப்போம், எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம தான் வேலையாக செய்யாமல் இருக்க போகிறோம். வந்தாச்சு, இப்போது 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் அந்த ஃபீல் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏன்னா என்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹெச்ஓடி ஃபஸ்ட்டு ஒன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சண்டை வரும், அப்போ அவர் என்ன சரி பண்ணிட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இந்த காலேஜில் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது என்கிட்ட ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு 30+ பப்ளிகேஷன் இருக்கு. ஆமாம், அதுவும் எங்கன்னா எஸ்எஸ்என்ல. சார் 2017 என்டர் ஆனாங்க. அப்போ தான் நான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு தேவையான எல்லா ஆன் டியூட்டிஸ், எனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் சார் அண்ட் மை ஹெச்ஓடி I got success. I have completed my PhD 1.5 years before. சரி, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் 2019 அப்புறம் அட்மிஷன் இல்லை. ஐயோ நம்ம கதை என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாம் 2023 கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்றாங்க, சரி B.Triple இருக்கு எடுக்கலாம். அப்புறம் பார்த்தா B.Triple எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி என்னடா பண்றது, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறேன், போய் கேட்குறேன், சார் ப்ளீஸ் என்ன ரிலீவ் பண்ணி விடுங்க, நான் எங்கன்னா போய் பொழைச்சிக்கிறேன். ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, எப்படி சொல்றது, பேசுறாரு, காடியெல்லாம் பேசுறாரு. ஏம்மா உங்களுக்கு இதாம்மா பக்கம், எனக்கு ஒன்றும் புரியல. இந்த முருகர்னா என்னன்னு தெரியாது, இந்த காலேஜ் வந்துதான் எனக்கு முருகர்னா என்னன்னே தெரியும். உண்மையிலேயே முருகனை கையில் பிடிச்சேன், அதோட தான் பிஹெச்டி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணேன். அது முருகரை பற்றின காட்டி கொடுத்தது யாருன்னா சார் தான். தேங்க்யூ வெரி மச் சார். இவரையும் ஒரு முருகராக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இப்போதான் அந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, சரி சரி என்ன அனுப்ப மாட்டீங்க ரைட்டு, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலையே. யூபிஎல்லாவும் இல்லை, B.Triple இல்லை.
25 ரெகுலேஷன் போடுறாங்க. ஆர்டினோ லேப்னு ஏதோ வருதாமே, ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோட்டர் ஜென்ரேட்டர் தானே, ஆர்டினோ லேப் என்னன்னு தெரியலையே. அழகா அகாடமிக் டீம் சார் கூப்பிட்டு சொல்லி கொடுத்து இதுதாம்மா சிலபஸ், இவ்வளோதாம்மா, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு 8 கிளாஸ்க்கும் முடிச்சு மாடல் ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கு. ரியலி ஐ தேங்க், என்னை நம்பி கொடுத்ததுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஃபர்தராக காலேஜுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படின்னா ஜென்சி ஏதோ வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் மோரோவர் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு சில பேர் லிஃப்டில் கேட்பாங்க. எப்போ பாரு இந்த லேடி ஊருன்னு மூஞ்ச வச்சுட்டு போகுது. Myself, Dr. Subuna, belong to EEE department. Currently, I am in SNH General Engineering. I am handling Design Thinking Lab. இப்போதைக்கு இதுதான் என்னோட அடையாளம். ஆமாம், அது பிரின்சிபல் சாருக்கு அவரால் தான் எல்லாம் முடியும். எஸ் சார், திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட். அண்ட் ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாமளே அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட மூஞ்சி காட்டாமல் அவங்க எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நம்ம கேம்பஸில் 7th வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேர்மன் சார் வராது அதுக்கு. ரெண்டாவது வந்து இந்த பொங்கல் வந்து சமத்துவ பொங்கலாக இருக்கும் லாஸ்ட் டைம் மாதிரியே. ஐ திங்க் ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் டெல்லிங். சமத்துவ பொங்கல் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த கேம்பஸில் இருக்க எல்லாரும் அப்படின்னா மதிடெக் நம்ம ஆர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய கிராண்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரைட், ஆல்மோஸ்ட் நம்ம செஷனோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த லாஸ்ட் பார்ட் வந்து வேறு யாரும் இல்லை, நான் தான் அட்ரஸ் பண்ணி போகிறேன், வேறு யாரும் கிடையாது. ஹோப் யூ ஆல் நோ மீ. டாக்டர் எம் கோபிநாத், அசோசியேட் ப்ரொஃபஸராக இந்த கல்லூரியில் 2019 ஸ்டெப்பிங் ஆன நவ் ஒரு ப்ரொஃபஸராக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில். அண்ட் தென் வந்து டீன் சிசிஏ கல்ச்சுரல், டீன் கிளப்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னோட அடையாளம். இந்த அடையாளம் டிரான்ஸ்மிஷன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் சாரோட கைடன்ஸ், சாரோட சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக, தென் அசோசியேட் டீனா, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டீன் சிசிஏவா உருமாறி இருக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து என்னோட பின்னாடி டிரைவிங் ஃபோர்ஸ், மை காஸ்மிக் எனர்ஜி, அண்ட் தென் மை மென்டர் எல்லாமே வந்து பிரின்சிபல் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அண்ட் ட்ரஸ்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வித்தவுட் ட்ரஸ்ட் அண்ட் வித்தவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் நம்ம அடையாளத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 2026 இதோட பிரம்மாண்டமாக போகணும்னு எதிர்பார்க்குறேன் சார், வித் யுவர் கைடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னென்னா, எஸ் பாயிண்ட் நம்பர் என்னம்மா வாட்ஸ்அப்பில் ஏன்னா நிறைய மெசேஜ். ரைட், ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு பக்கம் நியூஸ் லெட்டர் மேகசின், ஒரு பக்கம் சிம்போசியம், ஒரு பக்கம் அலுமினி, ஒரு பக்கம் இன்னோவேஷன் கவுன்சில். புரியல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ரைட், அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரதுனால அவங்க அந்த மெசேஜஸ் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க போல இருக்கு. ரைட், ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பசங்க நினச்சிங்கனாலே போதும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பசங்க அப்படின்னு
ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்து போமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ். நான் ஒரு சில இடத்துல வந்து டிசிப்ளின் மீட்டிங் ஐ மீன் இந்த கமிட்டி என்கொயரி கமிட்டியில் இருக்கும்போது வேறு மாதிரி பேசுறது வந்து வேறு டிஃபரன்ஸ் வருது. பிகாஸ் அவர் பண்ண மிஸ்டேக்கால் அந்த நேரத்தில் பேசணும், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குடும்பக்காரன் கிடையாது. செகண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட். உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு அந்த நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறீங்க. ரெண்டாவது வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கொடுத்துருக்க டாஸ்க் ஆர் ஒர்க்கை வந்து வித்தின் த டைம் லைன் வித்தின் த பவுண்ட்ரி, இந்த டைம் பவுண்ட்ரிக்குள்ளார முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம யார் வேணாலும் உங்கள் பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ரைட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பர்சனல் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டிடியூட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொன்று பர்சனலாக இன்ஸ்டியூட்காக நீங்கள் க்ரோ ஆனால் தான் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து க்ரோ ஆகும். அப்போ பர்சனல் கமிட்மெண்ட் பர்சனலுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரெஜிஸ்டரிங் பிஎஸ்டி ஆர் அதர் பப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ரைட். எந்த கல்லூரியிலையும் இந்த என்னோட 20 வருட பயணத்தில் 235 நாட்கள் வந்து லீவு வந்து எங்கேயுமே கிடையாது. வருஷம் 300 நம்முடைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குது,